நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபத்திர வியாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 732வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மீனிங் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 900 வரைக்கும் பார்த்துருக்கோம். 901லேருந்து 950 வரைக்கும் பார்க்கலாம். இன்னைக்கு நாதரூபிணி விஜான கலனா கல்யா விதைத்தா பைந்தவாசன தத்வாதிகா தத்துவமிகி தத்துவமத்தஸ்வரூபிணி ஷாமகான பிரியா சௌமியா சதா சிவகுடும்பினி சப்யா சபசப்ய மார்கஸ்த சர்வ ஆபத் நிவாரணி ஸ்வஸ்த ಶಭೋ ಮಧುರ ಧೀರ ಧೀರ ಸಮರ್ಚಿತ ಚೈತನ್ಯ ಕುಸುಮಾರಾಜ್ಞ ಚೈತನ್ಯ ಕುಸುಮ ಪ್ರಿಯ ಶತೋದಿತ ದದಾದುಷ್ಟ ಧರುಣ ಆದಿತ್ಯ ಪಾಡಲ ದಕ್ಷಿಣ ಆರಾಧ್ಯ ಧರಸ್ಮೇರ ಮುಖಾಂಬುಜ ಕೌರುಣಿ ಕೇವಲ ಅನರ್ಕ್ಯ ಕೈವಲ್ಯ ಪದದಾಯಿನಿ ಸ್ವಸ್ಥ ಪ್ರಿಯ ಸ್ತುತಿಮತಿ ಶ್ರುತಿ ಸಂಪವೀವ ಮನಸ್ಮನಿ ಮಾನವತಿ ಮಹೇಶಿ ಮಂಗಳಾಕೃತಿಗೆ ವಿಶ್ವಮಾತಾ ಜಗತ್ರಾಕ್ಷಿ ವಿಶಾಲಾಕ್ಷಿ ವಿರಾಗಿನಿ ಪ್ರಗಲ್ಪ ಪರಮೋದಾರ ಪರೋಮೋದೋ ಮನೋನ್ಮಯಿ ವ್ಯೋಮಗೇಶಿ ವಿಮಾನಸ್ಥ ವಜ್ರಣಿ ವಾಮಗೇಶ್ವರಿ ಪಂಚಜ್ಞ ಪ್ರಿಯ ಪಂಚ ಪ್ರೇತ ಮಂಚಾತಸಾಯಿನಿ ಪಂಚಮಿ ಪಂಚಭೂತೇಸಿ பஞ்சசஞ்ச உபச்சாரணி 950. இது நாமாவளியை 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். லலிதா சஹஸ்ரநாம நாமாவளியினுடைய மீனிங். அது 901. நாதரூபமாக இருப்ப நாதரூபிணி, நாதரூபமாக அம்பாள் இருக்கான்னு சொல்லப்படுறது. அதுதான் பார்த்துருக்கோம் இப்போ. ஸோ 902 விஜான கலல பக்தனுக்கு பிரம்ம சாட்சாத்காரம் கிடைக்க செய்பவள் அர்த்தம். விஜான கலலான அதான் அர்த்தம் சொல்லிருக்கு. கல்யா கலைகளில் சிறந்த திறமை உடையவள். விதக்தா சாதுரியம் உடையவள். அம்பாளுக்கு சாதுரியத்தை கேட்க நம்ம. பைந்தவாசன பிந்துவை ஆசனமாக கொண்டவள். அம்பாள் எங்கே இருக்கா? ஸ்ரீசக்கரத்து மத்தியில் பிந்துல இருக்கான்னு சொல்லியிருக்கு. ஸோ அதையே ஆசனமாக வச்சிருக்கான்னு சொல்லப்படுறது. தத்வாதிக தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவள். தத்துவமிகி தத்துவங்களின் ரூபமாக இருப்பவள். பிரளயம் வரையில் இருந்து கொண்டு சகல ஜீவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஆள் இருப்பவளே தத்துவங்கள் எனப்படும். சரீரம் குடம் இவை போன்று தத்துவமாகாது. பஞ்சபூதங்களான பூமி, நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் 5 தத்துவம். பஞ்ச தன்மாத்திரைகள் 5. பஞ்ச காமேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் 5. பிரகிருதி, அகங்காரம், புத்தி, மனசு அது 4. மொத்தம் 24 சொல்லியிருக்கு. தத்துவமத்த ஸ்வரூபிணி தத்துவமசி என்ற மகாவாக்கியத்தின் பொருளாக இருப்பவள். ஷாமகான பிரியா ஷாமகானத்தில் பிரியமுடையவள். சௌமியா சொல்லலாம். பாடபேதம் இருக்கு, ரெண்டுமே ஓகே. சோமயாகத்திற்கு தகுதியானவள் அர்த்தம். சதாசிவ குடும்பனே சதாசிவனின் பத்தினியாக இருப்பவள். சப்யா மார்கஸ்தா சப்யம் அல்லது அபசப்யம், அதாவது வலது இடது என்று 2 வழிகளில் இருப்பவள். இதுக்கு எத்தனை பக்கத்துக்கு? 5 பக்கத்துக்கு போட்டிருக்கான். சப்யா மார்கஸ்ஸா இந்த 2 மார்க்கத்திலையும் உள்ளவள். அதே மாதிரி ஆபத்து நிவாரணி சர்வோபத்து நிவாரணி சொல்கிறான். எல்லா ஆபத்தையும் படிக்கணும். சர்வ ஆபத்து நிவாரணி எல்லா விதமான ஆபத்துகளையும் போக்குபவள்.
ஸ்வஸ்தா, துக்கத்தினால் ஏற்படும் சஞ்சலம் மனக்கலக்கம் இல்லாதவள். இவள் ஆனந்த ஸ்வரூபிணி. அம்பாள் பேர ஆனந்தவல்லி. இவளுக்கு எப்படிக்கு துக்கம் இருக்குன்னு கேட்டிருக்கா. சுபாவ மதுரா, இயற்கையாகவே இனிமையாக இருப்பவள். ஆகையால் எல்லோராலும் விரும்பப்படுபவள். தீரா, அறிவுள்ளவள், பண்டிதை அல்லது தைரியத்தை உடையவள் சொல்லிருக்கு. தீர சமர்ச்சிதா அடுத்த தனி வார்த்தது. அறிவாளிகளால் நன்கு வழிபடப்படுகிறவள். சைதன்யாக்க சமாராக்கியா, சைதன்யம் என்ற சுஸ்வரூபமான அக்கியத்தால் நன்கு பூஜிக்கப்படுபவள். சைதன்ய குதுபிரியா, சைதன்யம் ஆகிய புஷ்பத்தில் பிரியமுடையவள். சைதன்யமே புஷ்பம் எனப்படுகிறது. அதை தேவியிடம் அர்ப்பணம் செய்தால் மகத்தான பலத்தை கொடுக்கிறாள். ஸ்ரீ ஆச்சாரியாரால் சைதன்யத்தை ஒரு பூவாவே கருதுகிறார். சதோதிதா, எப்பொழுதும் தன்னுடைய பிரகாசத்தாலேயே உதயமாகி விளங்குகிறாள். சதாதுஷ்டா, எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பவள். தருண ஆதித்ய பாடல, இளஞ்சூரியனை போல சிறந்து சிறிது சிவப்பு கலந்த வெள்ளை நிறம் உடையவள், ரோஸ் கலர். தட்சிண ஆராத்தியா, படித்தவராலும் திறமைசாலிகளாலும் பாமராலும் திறமை இல்லாதவராலும் வழிபடத்தக்கவள். ரெண்டுமே சொல்றது. தட்சிண ஆராத்தியா. தரஸ்மேர முகாம்புஜா, தாமரை பூ போன்ற அழகிய முகத்தில் புன்சிரிப்புடன் கூடியவள். தரஸ்மேர முகாம்புஜான தாமரை போன்ற அழகிய முகத்தை புன்சிரிப்புடன் கூடியவள் சொல்லியிருக்கு. கௌலனை கேவலா, கௌல தர்மத்தையும் கேவலம் என்ற சுத்த ஞானத்தையும் உடையவள். அனர்க்க கைவல்ய பததாயினி, விலை மதிப்பற்ற கைவல்ய பதத்தை கொடுப்பவள், அதாவது மோட்சத்தை தருபவள் அர்த்தம். சோஸ்த பிரியா, சோத்திரத்தில் பிரியம் உள்ளவள். சோஸ்திரங்கள் லௌகீகம் வைதிகம் என்று இருவகைப்படும். லௌகீக சோஸ்திரங்களின் லட்சணங்கள் பெரியோர்களால் 6 விதமாக பிரிக்கப்படுகின்றது. அவைகள் நமஸ்காரம், ஆசீர்வாதம், சித்தாந்தம் சொல்வது, பராக்கரத்தம் சொல்வது, பெருமைகளை சொல்வது ஆகும். அதாவது விபூதி, பிரார்த்தனா செய்தி, ஷட்விதம், சோத்திர லட்சணம் சொல்லியிருக்கு. இந்த சஹஸ்ரநாமத்தில் 6 விதமான லட்சணங்களை அமைந்திருக்கின்றன சொல்லப்பட்டிருக்கு. சோஸ்திரப்பிரியா, ஸ்துதிமதி, சோஸ்திரங்கள் உடையவள். இவளை பற்றி லௌகீகமான வைதிகமாகவும் அநேக சோஸ்திரங்கள் இருப்பதால் ஸ்துதிமதியின் அம்பாளுக்கே பேர். ஸ்ருதி வைபவா, ஸ்ருதி சம்சுவ வைபவா, வேதங்களால் போற்றப்படும் வைபவன் உள்ளவள். மனஸ்வினி, சுதந்திரமான மனதை உடையவள். மானவதி, உயர்ந்த மனதை கொண்டவள். மகேஷி, மகேஸ்வரின் பத்னியாக இருப்பவள். மங்களாகிருதிகி, மங்கள ரூபம் உடையவள். விஸ்வமாதா, உலகெல்லாம் அன்னையாக இருப்பவள். ஜெகத்ராத்ரி, உலகத்தை தாங்குபவள், உலகுக்கு ஆதாரமாக இருப்பவள். விசாலாட்சி, விஷாலமான நீண்ட கண்களை உடையவள். விராகினி, ராகம் பற்று இல்லாதவள், அதாவது வைராகியம் உள்ளவள். பிரகல்பா, துணிவு, திறமைகள் இவைகள் உள்ளவள். பரமோதாரா, மிகவும் தாராளமாக கொடுப்பவள். பராமோதா, சிறந்த கீர்த்தியை உடையவள். மனோமயி, மனத்தையே ரூபமாக உள்ளவள். யோமகேசி, ஆகாயத்தையே கேசமாக உள்ள விராட் ரூபமாக உள்ளவள். யோமகேசர், அதாவது சிவன், அவருடைய பத்னி யோமகேசி. விமானத்தா, ஆகாய விமானத்தில் ஊர்த்தியில் இருக்கும் தேவரிலிருந்து வேறில்லாதவள். இவள்
சர்வ பிரபஞ்சமயி ஆகியால் இவளே தேவராகவும் இருப்பதால் இந்த அர்த்தம் கூறப்படுகிறது. வஜ்ரணி வஜ்ராயுதத்தை உடைய இந்திரனை பத்னி சசிதேவி. வாமகேஸ்வரி வாமகேஸ்வர தந்திரம் என்ற தந்திர ரூபமாக இருப்பவள். இது தேவி பரமான தந்திரம். இதில் நித்யா ஷோடசிகா என்ற பகுதியில் பாஸ்கராயரே சேது பந்தம் என்ற வியாக்கானத்தை எழுதியிருக்காருக்கு. இந்த வியாமகேஸ்வர தந்திர ரூபமாக இருக்கா நம்ம சொல்லியிருக்க. பஞ்சங்கிய பிரியா 5 விதமான யாகங்களில் பிரியம் உள்ளவள். பல நூல்களில் பஞ்ச யஜ்யங்கள் என்பவை எவை என்று கூறப்படுகிறது. அவை எல்லாவற்றிலும் பிரியமுடையவள். அதாவது ஸ்ருதியில் அக்னிஹோத்திரம், தச பூர்ணமாசம், சாதுர்மாசியம், பசு யாகம், சோமயாகம், தேவ பித்ரு பிராம பூத மனுஷ யஜ்யங்கள். இதில் இந்த பாஞ்சராத் ஆகமத்திலையும் எடுத்து சொல்லப்படுறது. அதாவது அபிக்மனம் பகவானின் போது உபாதானம் பூஜைக்கு தேவையான பொருள்களை சேகரிப்பது, ஸ்வாத்தியாயம் வேத முதலிய அடிக்கடி சொல்வது, யோகம் தியானம் இதெல்லாம் சொல்லிருக்கு. பஞ்ச பிரேத மஞ்சாதாயினி 5 என்ற பஞ்ச தெய்வங்களான ஆசனத்தில் அமர்ந்திருப்பவள். அதன் 4 கட்டுக்கால பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் மேலே சதாசிவன் படுக்க அதில் அம்பாள் உட்காந்துருக்கா. அந்த பஞ்ச பிரேத மஞ்சாதாயினின்னு உத்தரகோசம் மங்கையில் 5 பிணமாட்டம் போட்டிருப்பா. அதெல்லாம் படுத்துட்டு இருப்பேன் 1 by 1. அது மேலே அம்பாள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இந்த கோபுரத்தில். பஞ்சமி சதாசிவருடைய பத்தினியாக இருப்பாள். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் என்ற 5 ஒவ்வொருக்கும் அதுக்கு முன் சொன்னதை விட உயர்ந்தவர் என்று சப்த செய்தியிலிருந்து தெரிகிறது. சூதகீதையிலிருந்து தெரிகிறது போட்டிருக்கு. வராகி தேவிக்கு பஞ்சமி என்று ஒரு பெயர் உண்டு. வராகி ரூபமாக இருப்பவள் என்று சொல்லலாம். பிராமி முதலிய மாத்திரு தேவிகளை 5வது வாராகி பஞ்சரத்ன தேவதைகளாக கடைசியில் வாராகி வரா. இதில் பஞ்சகோச தேவதைகளில் கடைசி வாராகி இதுலேயே வந்துடுறா. பஞ்சபூதேசி பூமி முதலிய 5 பூதங்களுக்கு ஈஸ்வரியாக இருக்கா. பஞ்ச சஞ்ச உபசாரணி 5 வித உபசாரங்களால் வழிபடப்படுபவள். இவை கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம் என்பவை. இவர்களை அர்ப்பிப்பதால் பஞ்சபூதங்களையும் அர்ப்பிப்பதால் பாவனை அர்ப்பிக்கும் போது பஞ்சபூதங்களையும் பீஜாட்சரங்களை சேர்த்து சொல்வது சம்பிரதாயம் சொல்லியிருக்கு. ஸோ பஞ்ச சஞ்சோபசாரணி அதோடு முடிச்சிருக்கோம் 950. ஸோ இன்னைக்கு இந்த அளவில் லலிதா சஹஸ்ரநாமம் 950 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நாளையோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் 1000 நாமாவளியும். ஸோ லலிதா சஹஸ்ரநாமம் நாளையோடு முடிவுக்கு வந்துடும். ஸோ பின்னாடி என்ன பார்க்கலாம். வேறு இது எடுத்து ரன்னிங் மேட்டரில் என்ன இருக்குது பார்க்கணும். இந்த ஸோ தயவுசெய்து இது ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. இதை அதாவது ஷேர்னு சிரவணம் கேட்டாலே புண்ணியம் சொல்லுது. லலிதா சஹஸ்ரநாமத்தை நம்மளால் சொல்ல முடியலன்னா கூட கேளுங்க. அட்லீஸ்ட் அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு நாள் ஒரே ஸ்ரீமாத்தா 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 அப்படி போயே சொல்லிட்டு இருக்க ஒரு நாளைக்கு 1000 தடவை. அதே மாதிரி 1000 into 30 நாள் 30,000 ஆகிடுறது. ஸோ இல்லைன்னா 10 வார்த்தை இந்த இது 1000 முடிச்சுட்டு காத்தால 1000, மத்தியானம் 1000 வெவ்வேறு வார்த்தைகள் எடுத்துக்கிறது. ஸ்ரீமாத்தா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீம சிம்மாசினி, சரி 3 வார்த்தை வந்துடும் அதில். ஸோ 3 வேர்ட்ஸு. ஸோ 30,000 ஆகிடுது. ஸோ 3000 ஆகிடுது. 3000 ஜனம். ஸோ இந்த டைம் இருக்கும்போது வரைக்கும் முடிச்சுட்டே வந்தால் ஈஸியாக ஒத்தரே கோடி சஹஸ்ரநாம கோடி நாமாவளி சொல்லிடலான்னு அன்றைக்கே எங்கள் குரு சொல்லி கொடுத்தது எனக்கு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கோடி அர்ச்சனாலாம் சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. பெரிய கல்யாண மண்டபத்தை எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதை விட நம்ம ஆற்றுலேயே உட்காந்துட்டு சாதாரணமாக சோஃபாவில் உட்காந்துன்னு கூட சொல்லலாம். அதை
ஒரு கணக்கு மட்டும் கவுண்டர் வச்சு பண்ணால் போதும். அது எவ்வளோ குயிக்க முடியுமோ ஒரு வருஷ காலத்திலே ஒருத்தர் கோடி லட்சம் பண்ணிடலாம் அதை. சரி பாருங்களேன், நான் முன்னாடி தப்பாக கணக்கு சொல்லிட்டேன். ஒரு தடவை சொல்லும்போது ஒரு நாமாவளிக்கு 1000 இல்லைன்னா ஒவ்வொரு நாமாவளியும் 10,000ன்னா 10,000 என்று லட்சம் 10 லட்சம் 1 கோடி வந்துடும் அது. ஸோ அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் எப்படி முடியுமோ அது மாதிரி. பட் நோட்புக்கில் எழுதி வச்சுக்கணும் அதை. ஸோ கோடி நாமாவளி ரெஜிஸ்ட்ரேஷன் பை 1 பர்சன். அது இப்போ சொல்கிறது. இது எங்கள் அம்மா சொன்னது. லட்சம் கோடிக்கு சொல்லவ லட்சத்துக்கு சொன்னா. லட்சாபர்த்தி சொல்லும்போது நிறைய பேர் கும்பலெல்லாம் கூட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ராஜா. இந்த மாதிரி பண்ணாந்தவன் அது நல்ல ஐடியா வருது அந்த காலத்தில். ஸோ ஒரு நாளைக்கு 1000 சொன்னேன். ஸோ 30 நாள் 30,000 ஆகிடுது. 30,000. ஸோ 3 மாதம் 3.5 மாதத்துக்குள்ளே 1 லட்சம் ஒத்தரே பண்ணிடலாம். ஸோ அது பெரிய காரியம். அது ஒத்தரே பண்ணுறதுன்னு ஒரு பெரியது. ஸோ எளிமையாக சொல்லலாம். காத்தாலே சாயந்தரம் ஒரே வார்த்தை சொல்லிட்டா ஈஸியானது. சரி, நான் அந்த கவுண்டர் மிஷினாக சொல்லினேன். அதை வச்சுட்டு கவுண்ட் பண்ணிட்டு ஒரு நோட்புக்கில் எழுதி சொல்லலாம். இது வரைக்கும் சொல்லிட்டோன்ட்டு. அதனுடைய பலன் அளவிட எங்கள் குருமாதா பண்ணியிருக்கா. குருமாதா பற்றி சொல்ல யாரோட காத்தால் கேட்டிருந்தார். ஸ்ரீகுரு பற்றி சொல்லும்போது, குரு பூர்ணிமா பற்றி சொல்லும்போது, சம்பகாம்பா பற்றி சொல்லும்போது அவளை பற்றி சொல்லி முடிக்கிற இந்த வீடியோவை அவள் இருக்கும்போது ஒரு நாளைக்கு நல்லா ஞாபகங்க. அந்த அம்மாவே திருமதி லட்சுமி சந்திரமௌலின்ற சம்பகாம்பா, நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவளே உட்காந்துட்டு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ரவா லட்டு ஒரு 21 51 தனியாக பண்ணிச்சுப்போம். அப்புறமா மைசூர் பாக்கு 2 அந்த மாதிரி 10 விதமான சகசநாமம் இருக்கு இல்லையா. இந்த கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷாமலா, லலிதா, தசா, அதில் 10 விதமான நைவேத்தியங்கள். 9 சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. ஸோ எல்லா அதுக்கும் அவ்வளோ நைவேத்தியம் தானே ரெடி பண்ணி டப்பாவில் பட்சணங்கள்லாம் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்பெல்லாம் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி காத்தால் 3 மணிக்கு எழுந்து குளித்து அர்ச்சனை பண்ணணும். அங்கெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி பலவிதமான மலர்களை வாங்கி வச்சுட்டு, அதாவது ஒரு பூ போடும்போது கரெக்டாக ஒன்றுன்னு போட முடியாது. 2 பூ 3 பூ போயிடும். அது ஸோ 1000 1500 பூ இருக்கணும் நம்மகிட்ட ஒன்றும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கே 9 சகச நாமெல்லாம் பண்ணியிருக்கா அந்த அம்மா. அப்போ எவ்வளோ நாள் ஆகும்னா, காத்தால் 3 மணிக்கு ஆரம்பித்தா 3:30 மணிக்கு 3 மணிக்கு குளிச்சு உட்காந்து ஜபதபங்கள்லாம் முடிச்சுட்டு இது ஆரம்பிக்கிற அர்ச்சனையாக 9 மணிக்கு முடிப்பான்னு சொல்லுவோம். 9:10 ஆகிடும்னுவோம் காத்தால். அந்த ஒரு சகச பண்ணி முடிக்கிறதே நமக்கு தாவது இருந்து போகிறது. முடியல அப்படி அசைக்கிறோம். அவள் தானே உட்காந்து பண்ணி எல்லாத்தையும் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுவாள். தானே பண்ணியிருக்கா. நிறைய காரியங்களை தானே பண்ணியிருக்கா. பிற்காலத்தில் அவள்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்த ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. அதாவது அந்த வில் பவர், அந்த வில் பவரோடு சேர்க்காவ. இப்போ நிறைய பேர் கேட்குறா, எளிமையாக ரொம்ப எளிமையாக ஒன்றுமே பண்ணாமே அப்படியே லட்டு மாதிரி மேலேருந்து அம்பாள் போடணும்னு அது பார்க்குறா. லலிதா திருப்பி சொல்கிறேன், லலிதா சாசனம் மனநம் இல்லாமல் ஸ்ரீவித்தை ஷட்பாராயணங்களாக இருக்குது. லலிதா சாசராமம், லலிதா திருசதி, நிறைய அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இன்னொன்று சொல்ல நம்ம அந்த அம்மா சொல்லி கொடுத்து ரஷ்மி மாலான்னு இருக்குது. அது இந்த ஹையஸ்ட் ஆர்டர் பஞ்சதசி ஷோடசி. என் அம்மா அப்பயே சொல்லலான்னு சொன்னா எனக்கு. ரஷ்மி மாலா, ரஷ்மினா கிரணங்கள், அம்பாளுடைய கிரணங்கள், பலவிதமான தேவதைகள், எல்லா மந்திரமும் இருக்கும். அந்த ஞானபாஸ்கர சங்கத்தை போட்டது புக்கில். அதில் எல்லா மந்திரங்களும் ஒரு தடவை வந்துடும். ஸோ அந்த ரஷ்மி மாலா 5-6 பக்கம் வரும். அது ஆரம்பித்து அது அந்த ஞாசங்கள்லாம் இதெல்லாம் முடித்து ஜபத்தை ஆரம்பிச்சுட்டா ஒரு மந்திரம் ஒரு தடவை தான் வரும். பட் இட் வில் கவர் ஆல் ஸ்ரீ வித்யா மந்த்ராஸ். ரஷ்மி மாலான்னு பேர். அது எல்லாருமே பண்ண முடியாது, கஷ்டம். அது ஏன்னா பொறுமை இருக்கணும், உட்காந்துருக்கணும், அந்த நடுவில் எழுந்து போயிடக்கூடாது. பூஜைகளில் எப்பயுமே எழுந்து போகக்கூடாது. மறைஞ்சிக்கணும். ஜபங்கள் இந்த மாதிரி லலிதா சதனம் நம்ம சொல்லும்போது டோன்ட் பிரேக் இட் ஃபார் ஹெவன் சேக். அது பண்ணால் பிரயோஜனப்படாதுன்னு சொல்லிருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லி லலிதா பாராயணம் இல்லாமல் ஸ்ரீவித்யா ஒன்றுமே இல்லை. லலிதா தான் மெயின் சுப்ரீமோ வருது.
அதை எல்லாரும் கற்றுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதனால் பல நன்மைகள் நான் அடைஞ்சிருக்கேன். உங்களுக்கும் நீங்களும் அடையணும்னு ஆசைப்பட்றேன். இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.